ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரேமோ என்னென்னு பார்க்கலாம். கிறிஷ் வந்துட்டு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்காங்க. அதனால் ரோகிணி வந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்ன இவன் கொஞ்சம் கூட சரியாகாமே இப்படி இருக்கானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு ஹாலில் அசம்பிள் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, மனோஜ் இதுக்கப்புறம் உன்னோட ரூம் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுத்துடு அப்படின்றாங்க. என் பிள்ளை எதுக்காக கொடுக்கணும், அவன்லாம் கொடுக்க மாட்டான், அவன் படித்தவன், அவன் போய் இங்கே வெளியே படுக்க முடியுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் கண்டிப்பாக அவனோட ரூம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு, இல்லைப்பா நான் வேணுன்னா என்னோடய ரூம் தந்துடுறேன். இல்லைடா, ஸ்ருதி தான் கோச்சிக்கிட்ட போயிருக்கா, அவள் எப்போனாலும் வரலாம், இல்லை உங்களோட ரூம் நீங்களே வச்சுக்கோ அப்படின்றாங்க. என் பையனுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் போது பார்த்துக்கலாம், ஆனால் இப்போ அவனுக்கு தனியாக தான் இருக்கான், அவனுக்கு எதுக்கு இப்போ அந்த ரூம் அப்படின்றாங்க. உடனே அவனுக்கு நான் சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், ஆகுதோ இல்லையோ அது அதுக்கப்புறமா பார்த்துக்கிறது, ஆனால் இப்போ இவங்களுக்கு அந்த ரூம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் எப்படிம்மா இங்கே வந்து படுக்க முடியும் அப்படின்றாங்க. எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சின்ன பசங்க தானே, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணாவா அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நானே உனக்கு ஒரு ரூம் கட்டித்தரேன், அது வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, அந்த ரூம் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோ சொல்லுங்கள், அவங்களுக்கு தேவை இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே மீனாவும் முத்துவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்களுக்கு அந்த ரூமே தேவையில்லை, நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஏய் அமைதியாக இருடா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணி வராங்க. ரோகிணி வந்த உடனேயே ஸ்ருதி கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, அம்மா ஸ்ருதி எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃபு, நம்ம ரெண்டு பேரோட லைஃப் இப்படி பிரச்சனையிலே போகுது அப்படின்றாங்க. என்னோடய லைஃப்பில் ஜாலியாக தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நான் ரவிகிட்ட தான் எனக்கு பிரச்சனை, மற்றபடி என்னோடய லைஃப்பை எப்படி ஹாப்பியாக பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நான் ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அது கேட்டவுடனே ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. கரெக்டாக மீனா வராங்க. மீனா கிட்டே ரோகிணி போயிட்டு பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணலை, இப்போ உதவி பண்ணுறவங்களே நீங்கள் கடைசியில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என் மேலேயும் என் புருஷன் மேலேயும் கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணதுனால எனக்கு கோவம் வந்து அப்படி போனேன், மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. கிருஷிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ரொம்ப ஃபீவராக இருக்கான், நீங்களும் முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் பெட்டராக இருப்பான், அதனால தான் அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையா அப்படின்றாங்க. என் பையன் விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, மீனா கிறிஷ் எப்படி இருக்கானோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. பார்க்கலாம், நான் போயிட்டு முதல்ல அத்தைக்கிட்டேயும் அவர்கிட்டையும் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, அவன் சின்ன பையன், அவனுக்காக நம்ம போயிட்டு வரல, நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அவன் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தான், இல்லை இது என்னோடய ஒப்பீனியன், நான் என்னோடய ஒப்பீனியனை படி நீங்கள் இருங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. மனோஜுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் சிந்தாமணி, நீ தான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு முதல்ல அந்த மீனாவையும் முத்துவையும் அந்த வீட்டை விட்டு துரத்துங்க, அப்போ தான் அந்த வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க.
அப்போ தானே நீங்களும் எதிர்பார்க்குற மாதிரி வசதியான குடும்பத்திலேருந்து பொண்ணு தருவாங்க. அவங்களும் வந்து இங்கே பார்க்கும்போது என்னடா இது ஒரு பையன் கார் ஓட்டுறான், இன்னொருத்தி மருமக வந்துட்டு பூ விற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? நான் கூட பூ பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஆனால் நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா வந்துட்டு, உங்கள் பொண்ணும் ஒரே பொண்ணு தானே, அவ்வளோ வேணும்னா அப்படின்றாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவள் ஃபாரினில் படிச்சுட்டு வந்திருக்கா, இப்போ அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் போய் எப்படி நான் உங்களுக்கு நல்ல இடமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் குடும்பத்தையே நான் நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இதில் ஏன் பொண்ணு வேற உனக்கு கேட்குதா அப்படின்ட்டு சிந்தாமணி வந்து ரொம்பவே கேவலமாக விஜயாவை நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த முத்துமையும் மீனாவையும் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.